வெல்கம் டு பிஜி எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்லுக்கு உண்டான ஒரு செட்டப், சார்ஜிங் செட்டப் எப்படி ரெடி பண்ணுறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதற்கு முந்தின வீடியோவில் லித்தியம் அயன் அதுக்கு உண்டானதை பார்த்தோம். இப்போ லித்தியம் ஃபெரோபாஸ்பேட், இதுக்கு நம்ம முதல்ல TP5000 அப்படிங்கிற ஒரு சார்ஜிங் மாடலை எடுத்துக்குவோம். இந்த சார்ஜிங் மாடல் லித்தியம் அயனுக்கும் பயன்படுத்தலாம், லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் செல்லுக்கும் பயன்படுத்திக்கலாம். இதோட வயரிங் கனெக்ஷன் எப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இதில் மேலே இருக்கிற 3 பின்னு அது சார்ஜிங் இண்டிகேட்டர், எல்இடிக்கு உண்டான இண்டிகேட்டர் பின். மிடில் இருக்கிறது காமன். ஃபஸ்ட்டில் இருக்கிறது க்ரீன், சார்ஜ் ஃபுல்லான எரிகிறது. அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது ரெட்டு. இப்போ எப்படி எல்இடி இணைக்கிறதுன்றத பார்ப்போம். எல்இடியோட இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் பின் அதுதான் க்ரீன். அந்த பின்னை ஃபஸ்ட்டு, ரெண்டாவது காமன், மூணாவது ரெட்டு. இப்படி தான் இணைக்கணும். இப்படி இணைக்கும் பொழுது சார்ஜ் எழுதும் பொழுது ரெட்டு எரியும், சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா க்ரீன் எரியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே ஷார்ட்டு ஃபஸ்ட்டு பின்னு. ஓகே, இப்போ அடுத்து வயரிங் கனெக்ஷன் எப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு 4 to 9 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். 9 வோல்ட் கொடுத்தா கொஞ்சம் சூடேறும். அதனால் ஒரு 6-7 வோல்ட்டு எஸ்எம்பிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது பெட்ரு. ஃபஸ்ட்டு இருக்கிறது பாசிட்டிவ், ரெண்டாவது மூணாவதும் நெகட்டிவ், நாலாவது கீழே கடைசியில் இருக்கிற பின்னு பேட்ரி பாசிட்டிவ். இவ்வளோ தான் சிம்பிள் கனெக்ஷன். இதில் பாசிட்டிவ் பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு சின்ன ஜம்பர் தெரியும் பாசிட்டிவ்க்கும் பக்கத்தில். அந்த சின்ன ஜம்பரை கனெக்ட் பண்ணிங்கன்னா லித்தியம் அயனுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். லித்தியம் அயனுக்கு யூஸ் பண்ணும்போது இதை சார்ஜிங் வோல்ட்டு மேக்ஸிமம் வோல்ட்டு 4.2 வரும். நீங்கள் ஃபெரோபாஸ்பேட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதுதான். ரெண்டாவது, இந்த பக்கம் ஒரு ஜம்பர் இருக்கும், ரெசிஸ்டர் R100. இந்த R100 ஒன்று மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கப்ப 1 ஆம்பியருங்கிற ரேஷியோவில் சார்ஜ் ஆகும். உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு 1 ஆம்பியர், 2 ஆம்பியர் குயிக்காக சார்ஜ் ஏறணும் அப்படின்னாக்கா இன்னொரு R100. இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ 0.1 ohms. நீங்கள் எஸ்எம்டி தான் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை, நார்மல் ரெசிஸ்டர் கூட இதில் பயன்படுத்தலாம். இவ்வளோதான், சிம்பிள். நம்ம இந்த மாடலை இப்போ ஒரு செட்டப்பாக பண்ணுறதுக்கு எப்படின்றத பார்ப்போம். பாருங்க, ஒரு பிவிசி போர்டில் இந்த மாதிரி வரிசையாக ஒரு மாடலையும் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தகுந்தாப்பில் போர்டை கட் பண்ணி ஒட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம க்ளோஸ் அப்பில் பார்ப்போம். ஓகே, இப்போ உங்களுக்கு மாடல் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மேலே ஃபஸ்ட்டில் வர்ற பின்னு பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு பின்னு பாசிட்டிவ். கீழே கடைசி பின்னு செல்லோட பாசிட்டிவ். ஓகே, இப்போ மேலே இருக்கிறது பாசிட்டிவ், சார்ஜிங் கரண்ட் பாசிட்டிவ். மிடில் இருக்கிறது நெகட்டிவ். நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் காமன், பேட்டரிக்கும் சார்ஜிங்க்கும் காமன் தான். இப்போ நெகட்டிவ் எல்லாம் ஒன்றா சேர்த்து பின்னாடி கொண்டு வந்து காமனாக ஒரே ஒயராக எடுத்துருக்கோம். அதேமாதிரி பாசிட்டிவை காமன் பண்ணி எடுத்துருக்குறோம். இதுக்கு ஒரு 5 வோல்ட் 20 ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ்ஸை கனெக்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறோம்.
இப்போ இதை எப்படி சார்ஜ் போடுறதுன்றதை பார்ப்போம். இப்போ செல்லு ஹோல்டரில் போடும் பொழுது சார்ஜ் ஏறும் பொழுது ரெட் இண்டிகேட்டர் எரியும். தெரியுதுங்களா? இதுவே சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா க்ரீனுக்கு மாறிடும். இது மாதிரி ஒரு செட்டப் ஏன் தேவை அப்படின்னா, நம்ம பேட்ரி சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, புது பேக் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு செல்லையும் கம்ப்ளீட்டாக ஃபுல் சார்ஜ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம செல்லோட முழுமையான ஆற்றலை பயன்படுத்த முடியும். நம்ம அப்படியே பேக்கில் இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஆகுனா, அதோட ஃபுல் எஃபிஷியன்சி கிடைக்காது, மேக்ஸிமம் வோல்ட்டேஜ் ரீச் பண்ணாது. பிஎம்எஸ் அதுக்கு முன்னாடியே பிஎம்எஸ் இதே ஸ்டேஜில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இதுவே மேக்ஸிமம் வோல்டேஜாக சில பிஎம்எஸ் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிடும். அதனால் கம்பல்சரி ஃபுல் சார்ஜ் பண்ணணும். அதோட ஃபுல் சார்ஜ் பண்ணி ஒரு முறை ட்ரெயின் டெஸ்ட்டும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் பேட்டரியில் எவ்வளோ எனர்ஜி நமக்கு இருக்குன்றதை நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது பேட்ரி பேக் ரெடி பண்ணுன்ற தேவை இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பேட்ரி சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறந்த முறையில் பெட்டராக பண்ணி தருவோம். இனி வரும் வீடியோக்களில் அடுத்து பேட்ரி பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.